வரும் சட்டப்பேரவை தேர்தலில் தான் போட்டியிடுவேன் என்று அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டப்பேரவைகள் ஐயப்பன் பேசியது எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் கோடிக்கணக்கான தொண்டர்களின் மனதை காயப்படுத்தி உள்ளது என்றும் தெரிவித்தார். பன்னீர்செல்வம் பசுந்தோல் போர்த்திய புலியாக இருக்கிறார் என்று கூறிய டிடிவி தினகரன் அவருக்கு வக்கிரமணம் இருப்பதாக விமர்சித்தார். நான் தேர்தலையும் இந்த 26 தேர்தலையும் அமமுக சார்பில் நான் போட்டியிடுறேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதுபோல ராஜ்யசபா தேர்தலையும் நான் சீட்டு கேட்கிறேன். ஐயப்பன் அவர்களை பேச வைத்தது புரட்சி தலைவர் அவர்களை, அம்மா அவர்களை தெய்வமாக போற்றுகின்ற கோடிக்கணக்கான தொண்டர்களின் மனதில் காயப்படுத்தியிருக்கிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ஆசையும் அம்மா அவர்களின் ஆசையும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கும். அந்த ஆசையோடு அவர் மீண்டும் முதல்வர் ஆவார் என்று சொன்னது மிகவும் வேதனைக்குரியது, கண்டனத்துக்குரியது. பன்னீர்செல்வம் ஒரு பசும்போல் தோற்றிய புலியாக இத்தனை காலம் இருந்திருக்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. ஏன்னா